மக்களை இந்த ஒரு பதிவில் நான் என்ன பேச போகிறேன்னா, என்னால் எந்த ஃபோட்டோஸ் வீடியோஸும் போட முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன். என்னுடைய உணர்வை உங்கள்கிட்ட கடத்தணும், என்னால் வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேசுகிறது நீங்கள் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறீங்க. ஆட் சூட்டபிலிட்டி அப்படிங்கிற ஒரு பாலிசி இருக்கும். நான் போடுற புகைப்படங்கள், இந்த மரணம் சம்மந்தப்பட்ட புகைப்படங்கள் அத்தனையும் நான் போட்டேன்னு வைங்களேன், இவன் ஏதோ தப்பான ஒரு கொடூர மரணம் சார்ந்து பேசுகிறான், அதனால் ஆட் சூட்டபிலிட்டி போட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவே முடக்கி விட்ருவாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் என்னுடைய ஃபோனில் பார்த்தீங்கன்னா இருக்குது. சரி, என்னால் அதை பதிவு செய்ய முடியாது. யூடியூப்போட பாலிசி இப்படி இருக்குது. என்னுடைய உணர்வு இருக்குல்ல, நான் பார்த்தல அந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ், அதை அத்தனையுமே உங்கள்கிட்ட கடத்தணும்னு நினைக்கிறேன். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கு, கேமரா முன்னாடி உட்காந்து கத்துறானுங்க, எதிர்க்கட்சியாக இருக்கிறனால பேசுகிறானுங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. நேற்று எங்கள் சகோதரர்கள் அத்தனை பேரும் ஒற்றை குரலாக ஒரு விஷயத்தை பண்ணாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த அரசோட ஃபெயிலியரை பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணாங்க. ஃபெயிலியர் ஸ்டாலின் அப்படிங்கிற எதிர்க்கட்சியாக இருக்கிற நாங்கள் ஹேஷ்டேக் போட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பண்ணோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ இறந்து போனாங்களா தீபா அப்படிங்கிற சகோதரி, இவங்களோட இன்னொரு சகோதரி இருக்காங்க. இவங்களுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஐடிவி பேஜில் பார்த்தீங்கன்னா அவங்க வழி அத்தனையுமே பார்த்தீங்கன்னா பகிர்ந்திருப்பாங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த மரணம் நிகழ்ந்த பிறகு இந்த சம்பந்தப்பட்ட சகோதரிக்கு உதவி பண்ணுறதுக்காண்டி தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா அந்த சகோதரி வீட்டுக்கு போயிட்டு அவங்களால முடிஞ்ச உதவிகள் அத்தனையுமே செஞ்சுருக்காங்க. மனு கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும், என்ன செய்யணுங்கிற நம்மளுடைய சகோதரர்கள் அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு உதவியாக இருக்காங்க. நான் வீடியோ ஆரம்பத்தில் சொன்னதை மறுபடியும் சொல்கிறேன். எங்கேயோ ஒருத்தங்க ரோட்டில் அப்படி விழுந்துட்டாங்க, இதுக்காண்டி வீடியோவில் உட்காந்து அரசை கட்டம் கட்டுறாங்கன்னு நினச்சிங்கன்னா அது கிடையாது. இது வேறு ஒன்று. வாங்க ஒன்று ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். வணக்கம், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த இஷ்யூவை நான் தொட்டு பேசுகிறதுக்கு மிக முக்கியமான காரணம்னா இறந்து போன சகோதரியோட குடும்பம். இந்த தீபா அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா சூளைமேட்டு காவல் நிலையம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா சென்னையில் வசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா கணவரை இழந்தவங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, 20 வயசு. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ இறந்து போன தீபா பார்த்தீங்கன்னா பல்வேறு வீட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இறந்து போன தீபாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வயசான ஒரு அம்மா இருக்காங்க. பெருசாக அவங்க வந்து ஒரு ஹேண்டிகேப்ட் மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அந்த அம்மா இருக்காங்க. இந்த இறந்து போன சகோதரிக்கு இன்னொரு சகோதரி இருக்காங்க. அவங்க தான் நம்ம ஐடிவி பேஜில் பேசியிருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கணவர் இல்லாத ஒரு குடும்பத்தில் கணவர் இல்லாததுக்கு பார்த்தீங்கன்னா பென்ஷன் வாங்குற சகோதரி, அவங்களோட வீடு, அவங்களோட சுச்சுவேஷன் அத்தனையுமே எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மரணம் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் நடந்ததுனால அந்த மரணத்தை தூக்கி போடுறதுக்கு இறந்து போன சகோதரியோட அம்மாவும் அந்த இறந்து போன சகோதரியோட சகோதரியும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட குடும்பத்தில் நடந்த இந்த மரணத்தை பற்றி தான் நான் பேசுகிறேன். ஏன்னா இந்த குடும்பத்துக்கு இந்த அரசு தரப்புலேருந்து எதுவுமே பண்ணலை. இந்த மரணத்தை பார்த்தீங்கன்னா இது சாவுங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்களே தவிர இது மரணங்கிறத ஒத்துக்க மாட்டாங்க. அரசோட அலட்சிய போக்குங்கிறத ஒத்துக்க மாட்டாங்க. அந்த பகுதி மக்கள் பார்த்தீங்கன்னா ரோட்டில் உட்காந்துட்டாங்க. அதிகாரிகள் வந்து இதை நாங்கள் சரி பண்ணுவோம் அப்படிங்கிற உத்தரவாதம் கொடுத்தாங்க. இந்த சகோதரி இறந்ததுக்கு அந்த இறப்பை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சரி பண்ணுறது கூட, அதாவது அந்த இறப்பை வந்து சுடுகாது கொண்டு போகிறது கூட அரசு தரப்புலேருந்து எந்த உதவியும் இல்லை. இவ்வளோ ஓப்பனாக என்னால் இந்த வார்த்தையை எப்படி பதிவு செய்கிறதுன்னு தெரியல, அதனால தான் இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறேன். இப்படிப்பட்ட குடும்பத்தில் அந்த மரணம் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எளிய குடும்பத்தில் சேர்ந்த ஒரு பெண் இறந்து போயிருக்காங்க. இது ஜாதி மதம் அதெல்லாம் விட்டுருங்க. வருமானம் இல்லாத எளிய குடும்பம், கணவர் இல்லாத குடும்பத்தில் இருக்கக்கூடிய மரணம், இதுதான் நான் தொட்டு பேசுறதுக்கு பிரதானமான முதல் காரணம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தூய்மை பணியாளர் பார்த்தீங்கன்னா இறந்து போயிருந்தாங்க. அதாவது மின்சாரம் தாக்கி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாநகராட்சி சார்பாக தனியாக இழப்பீடு கொடுக்கப்பட்டுச்சு, மின்சார வாரிய சார்பாக தனியாக இழப்பீடு கொடுக்கப்பட்டுச்சு. அந்த சகோதரி இறந்து போகும்போது பார்த்தீங்கன்னா அரசு தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா இறுதி மரியாதை செய்யப்பட்டுச்சு. பிரியா அவர்கள் நேரடியாக போயிருந்தாங்க. மாசு அவர்கள் பார்த்தீங்கன்னா மரணம் நிகழ்ந்த போது நேரடியாக போயிருந்தாங்க. அந்த மரணத்தை ஒரு மாதிரி டேக்கிள் பண்ணுறாங்க, இந்த மரணத்தை அலட்சியமாக கடந்து போகிறாங்க. ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வேறுபாடை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, தம்பி ரிசர்ச் ஒழுங்காக பண்ணியா, அதாவது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கொலைங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் கிடைக்கல நீ சொல்கிறதுக்கு இது கொலைங்கிற மாதிரி ஒரு வே ஆஃப் டாக் போயிட்டு இருக்கு. அதை நீ கவனிச்சான்னு கேட்டிங்கன்னா அதையும் நான் கவனித்தேன். பிரேத பரிசோதனை அறிக்கையோட முதல் அறிக்கை வந்த பிறகு தான் நான் கேமரா முன்னாடி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஒன் இந்தியா வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே இருக்குது. 12:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த சகோதரி இது உள்ளே விழுந்திருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்தியிருக்காங்க. விழுந்த சகோதரி பார்த்தீங்கன்னா முழுக்க அந்த தண்ணி அத்தனையுமே உள்ளே குடிச்சு ரொம்ப மோசமாக இறந்து போயிருக்காங்க. முகத்தில் காயம் ஏற்பட்டிருக்கு. இது அத்தனையுமே பார்த்தீங்கன்னா தவறி உள்ளே விழுந்ததுனால அரை மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் அந்த உயிர் போயிருக்கு. நைட்டு 1 மணிக்கு அந்த உயிர் போயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா பிரேத பரிசோதனை அறிக்கையில் பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்திட்டாங்க. ஒன் இந்தியா வெப்சைட்டோட ஆதாரத்தை சைடில் போடுறேன். இது கொலை கிடையாது. இது பார்த்தீங்கன்னா அரசோட அலட்சிய போக்கால் நடந்த மரணம் நம்ம சொல்லலாம், அல்லது அரசு கொலை செஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். இது என்னுடைய 2வது பாயிண்ட். இப்போ 3வது பிரதானமான விஷயத்துக்கு, ரொம்ப மெயினான ஒரு விஷயத்துக்கு போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்னபடி பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபெயிலியர் ஸ்டாலின் சும்மா ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கேயோ ஒருத்தங்க இறந்து போனதுக்கு இதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும், மலை வடிகால் பணி நடக்கும்போது நம்ம தான் பார்த்து கேர்ஃபுல்லாக போகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரொம்ப கேஷுவலாக அந்த மரணத்தை கலந்து போனீங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ இந்த சமூகத்தில் ஒவ்வொரு கொலை நடக்கும்போது கொலை செய்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் மூலமாக தண்டனை கொடுக்கப்படுது. தற்கொலைகள் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா தற்கொலை சார்ந்த விழிப்புணர்வு நடக்குது. ஆனால் அரசோட அலட்சிய போக்கோட ஒரு கொலை நடக்கும்போது மட்டும் அதெல்லாம் அப்படி தான் இருக்குன்னு கடந்து போகிறது எப்படி சரியானதாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய முதல் கேள்வியாக இருக்குது. 2வது பிரதானமான
விஷயம். இந்த மரணம் ஏன் அரசோட கொலைங்கிறத நம்ம ஹைலைட் பண்ணி சொல்கிறோன்னா, அந்த இடத்துல மழை வடிகால் பணி நடக்குது அப்படிங்கிற அந்த எச்சரிக்கை பார்த்தீங்கன்னா அந்த சகோதரிக்கு அந்த இடத்துல ஒரு போர்டு வச்சுருந்தாங்கன்னு வைங்களேன், அந்த சகோதரி நடந்து போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போயிருப்பாங்க. இப்போ ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா தெருவிளக்கு 20 நாளாக எரியவே இல்லை. நம்ம ஆல்ரெடி ஒரு செய்தி ஒன்று போட்டிருப்பேன் நம்மளோட எக்ஸ் வலைதள பக்கத்தில். கிட்டத்தட்ட மாநகராட்சியில் 40,000 மாநகராட்சி விளக்குகள் பார்த்தீங்கன்னா எரியவே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே எச்சரிக்கை பலகை சரியா இல்லை, சரியாக மூடப்படலை, தெருவிளக்கும் ஒழுங்காக எரியலை. இது மூணுமே சரியாக நடந்திருந்தா அந்த சகோதரி எச்சரிக்கையாக அதை கடந்து போயிருப்பாங்க, அந்த குழிக்குள்ளே விழுந்திருக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப தலைகீழாக பார்த்தீங்கன்னா விழுந்து மண்டையில் அடிபட்டு அந்த கழிவு நீரை குடித்து மூச்சு விட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப துயரமான, அதாவது அப்படிப்பட்ட சாவெல்லாம் வரவே கூடாதுங்க. அப்படிப்பட்ட சாவு அந்த சகோதரிக்கு நடந்திருக்கு. யாருடைய அலட்சிய போக்கால அது நடந்திருக்கு. இந்த அரசு சரியாக எச்சரிக்கை இருந்துச்சுன்னா அந்த தீபாங்கிற சகோதரி இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது தான் இங்கே மிக முக்கியமானது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த மரணத்துக்கு ரொம்ப ரொம்ப அஜாக்கிரதையாக செயல்பட்ட அந்த கான்ட்ராக்டர் யார், அவர் மேலே இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மக்கள்கிட்ட சில பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வழியாக பார்த்தீங்கன்னா மைக்கை நீட்டி கேட்டிருக்காங்க, இந்த பகுதியில் இப்படி இறந்துருக்காங்களே இது என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது ஒருத்தர் கூட இந்த கான்ட்ராக்டர் ரொம்ப அற்புதமாக செயல்படுறான்னு யாருமே சொல்லலை. வேணும்னே பண்ணுறாங்க, குழியை நோண்டி விட்டு அவர் பாட்டு போயிட்டு இருக்காரு, இங்கே நோண்டுறாரு அங்கே நோண்டுறாரு அங்கே நோண்டுறாரு, வேலையும் வேகமாக பார்க்க மாட்டாங்க. வர்ற போகிற வாகனங்களில் அவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, டிராஃபிக்கு சண்டை பஞ்சாயத்துங்கிறது இந்த பகுதியை அந்த மலை வடிகாலால் ரொம்ப பாதிப்புக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் சேனலில் நிறையா பேசுகிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மலை வடிகால் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அந்த ஆட்சியாளர்கள் பார்த்தீங்கன்னா நான் 90 சொன்னேன், நீ நான் 95 சொல்கிறேன், நான் 80 சொன்னேன், எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லவே மாட்டாங்க. இந்த மலை வடிகால் இதோட முக்கியத்துவம், எதுக்காண்டி இதை பண்ணுறோம், 20% மழைநீர் வெளியேறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் சென்னை பார்த்தீங்கன்னா மேக வெடிப்பு அப்படிங்கிற பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் காலநிலை மாற்றம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை எதிர்கொண்டுகிட்டு இருக்கோமே, இதை பற்றி எந்த புரிதலாலும் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இருக்கா? எதை பற்றி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், என்ன ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு, இந்த ப்ராஜெக்டோட முக்கியத்துவம் என்ன, எதற்காண்டி இங்கே தோன்றோம், என்ன செய்கிறோம், ஏதாவது புரிதல் இருக்கா? இறையன்பு இருக்கார்ல, அவரோட சகோதரரை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச்சே பண்ணாங்க, சென்னையில் வந்து மழைநீர் தேங்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி. அவர் வந்து நீண்ட கால பரிந்துரை, குறுகிய கால பரிந்துரைன்னு சொல்லி ஏராளமான பரிந்துரைகள் வழங்கினார். அவரோட பரிந்துரைகளில் எந்த விஷயத்தை செயல்படுத்துவோம், எந்த விஷயத்தை செயல்படுத்த மாட்டோம், ஏதாவது தெளிவாக அந்த ஆட்சியாளர்கள் கொடுத்தாங்களா? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னே தெரியாமல் வாய்க்கு வந்து அதை 90, 95, 85, 65ன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களை வச்சுட்டு இந்த துயரமான ஆட்சியினால் மரணங்கள் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. மலை வடிகால் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏராளமான பிரச்சனையை இந்த மக்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு மோசமான துயரங்கள் இந்த சமூகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அரசு சரியாக இருந்திருந்துச்சுன்னா அஜித்குமார் அப்படிங்கிற ஒருத்தர் இறந்திருக்க மாட்டார். அரசு சரியாக இருந்துச்சுன்னா அந்த தூய்மை பணியாளர் இறந்திருக்க மாட்டாங்க. அரசு சரியாக இருந்துச்சுன்னா அந்த தீபா அப்படிங்கிற சகோதரி இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பாங்க. ரொம்ப கஷ்டமாக சாக்கடை தண்ணியை குடிச்சு இறந்து போயிருக்காங்க. இதோட மோசமான ஒரு அவலம்லாம் இந்த ஆட்சியில் நடக்குமா? நான் மறுபடியும் சொல்கிறேன், ஏன் எச்சரிக்கையாக இல்லைங்கிற கேள்வி கேட்குறேன். இன்னைக்கு இந்த மரணம் நிகழ்ந்த பிறகு எல்லாத்தையும் கவனிங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்த்தீங்கன்னா லீக் பண்ணுறாங்க. ஏன் யாராவது செத்தாதான் வேலை பார்ப்பீங்களா? யாரும் சாவலைன்னா நீங்கள் வேலை பார்க்க மாட்டீங்களா? அது என்ன ஒரு பழி ஒன்று இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தீவிரமாக வேலை செய்கிறது, இல்லைனாடி வேலை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற இந்த பாரபட்சமான நடவடிக்கை ஏன்? இதனால தான் சொல்கிறோம் இந்த ஆட்சி ஃபெயிலியர் ஆச்சு. அதனால தான் ஒரு எதிர்க்கட்சியாக என்னால் முடிஞ்சது, நம்ம சகோதரர்கள் அத்தனை பேரால் முடிஞ்சது இதை பேசுபொருளாக மாத்திரம். இந்த பேசுபொருளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செலுத்துங்க, இந்த பேசுபொருளை பங்கேறுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதை பற்றிலாம் நம்ம பேசுகிறோன்னா அப்படியே ஊற்றி மூடிட்டு போயிடுவாங்க, எதுவுமே நடக்காத மாதிரி கடந்து போயிடுவாங்க. ஏன்னா யூடியூப் சேனல் மட்டும்தான் அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கு, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதை பற்றி பேசலை. நல்லா கவனித்து பாருங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கு. ஒரு அலட்சிய போக்கால் ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கு. அதாவது இதெல்லாம் தவிர்த்திருக்கலாம், ஈஸியாக தவிர்க்கக்கூடிய மரணங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சியில் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நான் இங்கே சொல்ல வரேன். ஸோ என்னுடைய ஆதங்கத்தை இந்த வீடியோவில் நான் கொட்டியிருப்பேன். நான் மறுபடியும் சொன்னபடி என்னால் சில புகைப்படங்கள் எதுவுமே போட்டிருக்க முடியாது. இதை இவ்வளோ தூரம் பார்த்த அத்தனை பேருக்கும் நான் முதல்ல ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சமூகம் சார்ந்த உங்களுக்கு ஒரு அக்கறை இருக்குது அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா டிவிகே சார்ந்த மிக முக்கியமான பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.